Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஷெல்டர் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோ யார் தெரியுமா? ஏன் தலைவன் ஜேசன் ஸ்டாத்தம். போன வருஷம் ஒர்க்கிங் மேன் அப்படின்னு ஒரு படம் போட்டோம். தக்காளி 1,00,000 வியூஸ் அசால்ட்டா போச்சு. அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல சும்மா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டுருக்கானுங்க. சரி புகழ்ந்தது போதும்பா. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். உங்க எல்லாருக்குமே அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்றோம்னு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. யாருக்காச்சும் நீட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்திலேயே கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவை காட்டுறாங்க. அங்க ஒரு டவர் இருக்கு. இங்கதான் நம்ம ஹீரோவான ஜேசன் ஸ்டாத்தம் வாட்ச்மேன் மாதிரி ஏதோ வேலை பாக்குறான் போல. அப்ப தொலை தூரத்துல கப்பல் ஒண்ணு இவ இருக்கக்கூடிய தீவை நோக்கி வர விஷயத்த பார்த்து குடுகுடுன்னு பையன் டவரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டான். ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. இப்ப படகுல வந்தது 2 பேரு. அதுல ஒருத்தி நம்ம ஹீரோயின், கூட இருக்குது அவளோட அங்கிள். ஹீரோயின் மட்டும் இப்ப ஒரு குட்டி படகு எடுத்துக்கிட்டு, அங்கிள் நான் பெட்டியை வச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு வேகமா கரைக்கு துடுப்பு போட்டவ பெட்டியை வச்சது மட்டும் இல்லாம அதுக்கு மேல ஒரு சின்ன கிஃப்டையும் வச்சுட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுவா. வந்தவனுங்க திரும்ப படகுக்கு போன விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவே கீழே இறங்கி வரான். இவனுக்கு வந்து அந்த பெட்டியும் பாக்குறான். என்னடா இது, சாப்பாடு மட்டும் தான் கேட்டோம், இதுக்கு மேல ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. அடைச்சி கருமத்தனை அதை தூக்கி போட்டுட்டு சாப்பாடு பெட்டியை மட்டும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான். இவன் கூடவே ஒரு நாய்க்குட்டியும் ஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஆளோட அதிகபட்ச வேலை என்ன நினைக்கிறீங்க? சரக்கடிக்கணும், சாப்பிடணும், நாய்க்கு சாப்பாடு போடணும், போர் அடிச்சா தனியா செஸ் விளையாடணும், ரொம்ப போர் அடிச்சா பக்கத்துல இருக்க கடற்கரையை பார்க்கணும். மீதி இருக்க நேரத்துல நம்ம ஆளு நல்லா தூங்கி போயிடுவான். இதுதான் இவனோட பொழுதுபோக்கு. இதுலயே நமக்கு தெரியுது இந்த டவர்ல நம்ம ஹீரோ வேலை பார்க்கல. இது ஏதோ ஒரு கைவிடப்பட்ட இடம் போல. சோ வேணும்னே தன்னை மறைச்சிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு தீவுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படியே ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோயினும் அங்கிளும் சாப்பாடு கொடுக்க வருவாங்க. ஜெசி சாப்பாடை வச்சுட்டு உடனே திரும்ப வந்துரு. சரி அங்கிள்னு சொன்னவ சாப்பாடை கீழே வைக்காம திபுன்னு தூக்கிட்டு நேரா ஹீரோ இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கே வந்துட்டா. கதவை வேற தட்டுவா. பயந்து போன ஹீரோவும் லைட்டா கதவை திறக்கும் போது அங்க நம்ம குட்டி பொண்ணு நிக்கிறா. ஏய், நீ இதுக்கு இங்க வந்த? சாப்பாடை கீழே வச்சுட்டு போக வேண்டியதானே? நான் கொடுத்த கிஃப்ட நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியாதா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறோம்னா அதுக்கு நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லணும். ஒரு முறை கூட நீங்க எங்களை கீழே வந்து பார்த்ததே கிடையாது. அவன் பதிலே பேசல. சரதா இங்க இருந்து போடின்னு படார்னு கதவை சாத்த போகும்போது நில்லுங்கன்னு இவ கதவுல காலை வச்சு தேக்குறா. நான் இந்த கிஃப்ட இங்கேயே வச்சுட்டு போறேன், மறக்காம எடுத்துக்கோங்கன்னு. ஜெசி அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்மால எதையும் கண்டுக்காம கதவை லாக் பண்ணிட்டான். அதே டைம்ல அங்கிள் இருக்கக்கூடிய கப்பல் இருக்கு இல்லையா, அது பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா சடனா ஒரு புயல் எச்சரிக்கை. இந்த மாதிரி கடலோட கொந்தளிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும், தயவு செஞ்சு கடலுக்குள்ள யாரும் இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ரேடியோல அங்கிள் இதை கேட்டா சும்மா இருப்பாரா? ஜெசி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா, நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு கத்துவாரு. இவ்வளவு சின்ன படகேறி கப்பல் கிட்ட போலான்னு பாக்கும்போது கொந்தளிப்பு ரொம்ப அதிகமா இருக்கதால கையில இருந்த துடுப்பு நழுவிடுச்சு. அதோட நிக்கல. ஒரு பக்கத்துல அங்கிளோட கப்பல் மொத்தமா கவுந்துருச்சு. இந்த பக்கத்துல நம்ம குட்டி பொண்ணு ஜெசியோட படகும் கவுந்துருச்சு. ஹீரோ கூட இருக்க நாயும் வேற பயங்கரமா கத்துது. சந்தேகத்துல இவனு என்ன நெட்டி பார்த்தா இப்பதாங்க இந்த புயலுக்கு கப்பல் கவுந்த விஷயமே தெரியுது. ஐயோ, 2 பேருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக நேரா கடலை நோக்கி ஓடி வரான். இவங்கிட்ட ஒரு மோட்டார் போட் இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு உயிருக்கு போராடக்கூடிய ஹீரோனுக்கு பக்கத்துல வருவான். ஆனா எக்ஸாக்டா அவளோட கால்ல ஒரு சில வலையெல்லாம் மாட்டிருக்கும் போல. கொஞ்சம் கொஞ்சமா அவ தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கா. கடைசி நிமிஷத்துல நம்ம தலைமை உள்ள போந்த வலைகளுக்குள்ள மாட்டி இருக்க ஹீரோயினை அலேக்கா காப்பாத்தும் போது தண்ணிக்கடியில ஏற்கனவே இந்த அங்கிள் படகுக்குள்ள மாட்டி இறந்து போயிருக்க விஷயத்தையும் கவனிக்கிறான். சரி, ஒருத்தி உயிரையாச்சும் காப்பாத்த முடிஞ்சதேன்னு அவளை தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா ஹீரோயின் கண்ணமுழிக்கும் போது, என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன், என்னோட அங்கிள் எங்க, மன்னிச்சிரு, அவர் ஏற்கனவே கப்பலுக்குள்ள மாட்டி இறந்துட்டாரு. உடனே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. நேரம் போக காலையில விடையுது. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு பயம் இருக்கு. அதனால இந்த இடத்த விட்டு கிளம்பணும், என்ன எப்ப இங்க இருந்து அனுப்பி வைப்பீங்கன்னு கேட்கும் போது, ஏன் வெளியில போய் என்ன பண்ண போற, இந்த இடம் உனக்கு பாதுகாப்பானத? இல்ல நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, என்ன தேடி யாராவது வருவாங்க. அப்புறம் இந்த பாரு, சின்ன வயசுலயே உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, உங்க அப்பா
யாருன்னு கூட உனக்கு தெரியாது. இந்த டைம்ல தான் அங்கிள் உன்னை எடுத்து தான் பொண்ணா வளர்க்க ஆரம்பிச்சாரு. அப்படி பார்க்கும்போது அவரை தவிர உனக்கு வெளி உலகத்துல யாரும் பழக்கம் கிடையாது. யோ மொட்டை, ஒரு நிமிஷம் இரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க அங்கிளும் ராயல் துறைமுகத்துல ஒன்னா வேலை பார்த்தவங்க. இந்த விஷயம் இப்பதான் ஹீரோனுக்கே தெரியுதுங்க. சரி, எழுந்து நடக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவளோட கால் பயங்கரமா வலிக்குது. செக் பண்ணி பார்த்தா நைட்டு கடலுக்குள்ள வலையில மாட்டிருப்பால, அது மூலமா தான் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஈர துணியால அந்த புள்ளைக்கு உத்தரம் கொடுக்குறான். இங்க இந்த புள்ளைக்கு இன்னொரு கேள்வியும் உருவாகுது. ஏயா, எங்க அங்கிள் என்கிட்ட முன்னாடியே சொன்னாரு இந்த டவர் பல வருஷமா வேலை செய்யல. அப்படி இருக்கும்போது இந்த தீவுக்குள்ள நீ எதுக்காக இருக்க? ஒருவேளை நீ கொலைகாரனா கொள்ளக்காரனான்னு நிறைய கேள்விகளை கேட்பா. ஆனா நம்மால ரொம்ப சிம்பிளா உனக்கு பதில் தெரிஞ்சாலும் அது வேஸ்ட்ங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் நாய்க்குட்டியும் அந்த இடத்த விட்டு வெளியில போகும்போது ஹீரோன்னு பாருங்க நொண்டிக்கிட்டே அங்க இருக்க கிச்சன் கிட்ட வந்தவ ஒவ்வொரு டிராவையும் திறந்து பார்க்கும்போது சடனா ஒண்ணுக்குள்ள கத்தி இருக்கு. எதுக்கும் இருக்கட்டுமேனு அதை எடுத்து தலைகாடு கடியில ஒளிய வச்சுப்பா. நேரம் போக மறுபடியும் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல இவளுக்கு அங்கிள் இறந்து போன விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது போல. பயத்துல முனக ஆரம்பிக்கிறா. சரி, அவளை அமைதிப்படுத்தலாமேன்னு ஹீரோ பக்கத்துல வந்து அவ கைய பிடிக்கும் போது பயத்துல அவ ஒளிச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து இவனை குத்த பாக்குறா. இருந்தாலும் காயப்படுத்தல. ஐயோ தங்கம், ஒண்ணும் இல்ல, அது வெறும் கனவு, எல்லாம் சரியா போயிடுன்னு சமாதானப்படுத்திட்டு, இந்த பாரு கத்திய நீ இப்படி பிடிக்க கூடாது, உன்னோட பிடிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் ஆயுதங்கள் கையில இருக்கும் போது எப்பவுமே அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய அறிவுரைகளை சொல்லும் போது உண்மையாவே ஹீரோ நல்லவன் தான் போலன்னு ஜெசியுமே ஓரளவுக்கு அவனை நம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நாய்க்குட்டி கூட விளையாடுறத, நம்ம ஹீரோ கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதே இடத்துல இருக்கிறதுன்னு ஓரளவுக்கு இவங்களோட வாழ்க்கை சுமூகமா நகருது. காலையில யதார்த்தமா காயத்தை செக் பண்ணும் போது அது இன்னுமே சரியாகல. அடச்ச, இது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம சிட்டிக்குள்ள போக போறோமா? இல்ல, நீ பாதுகாப்பா இங்கே ஏறு, நான் போய் உனக்கான மருந்துகளை வாங்கிட்டு வரேன். ஹீரோ மட்டும் போட்ல அங்க இருந்து கிளம்புறான். அப்ப இந்த ஹீரோயின் கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு இருக்கும் போது பொதுவா ஹீரோவுக்கு ஓவியங்கள் வரையறதுமே பொழுதுபோக்கு. அந்த வகையில ஹீரோயின் படகுல வந்து போயிருப்பா இல்லையா, அத ஒரு காட்சியா இவன் பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருக்கான். இத பார்த்து இவளுமே குழந்தைத்தனமா சிரிக்கிறா. ஒரு பக்கம் படகுல சிட்டிக்கு வந்த ஹீரோ ரோட்ல கடைகள்ல எங்கெங்க கேமராக்கள் இருக்குன்னு ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதுல எதுலயுமே தான் முகம் பதியாத அளவுக்கு ரொம்ப சேஃபா தான் கடைக்குள்ள போறான். தேவையான மருந்துகளையும் உணவுகளையும் வாங்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கத்துல பிரைம் மினிஸ்டரோட பெர்மிஷனோட தியா அப்படிங்கிற ப்ராஜெக்ட இந்த கோட்டு போட்ட ஆளு பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பேரு ராபர்ட். அப்ப ஆப்போசிட்ல இருக்க பப்ளிக் என்கொயரி டீமை சேர்ந்த ஒரு லேடி, ஏயா ராபர்ட், இந்த லண்டன்ல வாழக்கூடிய மக்களை என்ன முட்டா பேசி நினைச்சிட்டு இருக்கியா? எந்த ஒரு அதிகாரத்துல நீ ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கேமராக்களை கூட அக்சஸ் பண்ணி தியாங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்க? இந்த பாருங்க மேடம், நான் சும்மாலாம் இந்த வேலையை பார்க்கல. இந்த தியா ஏஐயோட உதவியால மக்களோட கேமராக்களை பயன்படுத்தி தேடப்படும் முக்கியமான கிரிமினல் எங்க இருந்தாலும் சரி அவனை ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஐயா ராபர்ட், நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா ஒவ்வொரு மக்களுக்குமே அவங்களுக்கான பிரைவசி இருக்கு. அதையெல்லாம் நீ ஆக்சஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது தப்பு. எலெக்ஷன் முடியட்டும், நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரைம் மினிஸ்டர் அம்மாவை நான் ஓட வைக்கிறேன் பாரு. உடனே இந்த விஷயத்த ராபர்ட் இப்ப பிரைம் மினிஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். அந்த அம்மா ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு ஆப்போனன்ட் பார்ட்டியான அந்த லீசா என் மேல படு கோவமா இருக்கா, அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ற விதமா தியாவோட பொறுப்புல இருந்து நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். உன்னோட பதவிக்கு அந்த ஜோவை நான் கொண்டு வரேன். கவலைப்படாத, வேலை உன்னை விட்டு போனாலும் சரி உனக்கான அதிகாரம் இன்னும் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்னு இவன் ஒரு பக்கத்துல சிரிக்கிறான். ஒரு பக்கத்துல ஹீரோ நம்ம ஹீரோனுக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியில வரும்போது ஒரு சில பொண்ணுங்க செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கேமராக்கள்ல தெரியாதனமா இந்த பயலோட முகம் லைட்டா பதிஞ்சிரும். அடுத்த செகண்டே ஏஐ இப்ப ஹீரோவோட முகத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இவன் ஒரு தேடப்படும் குற்றவாளின்னு சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஆளோட போட்டோவை காடுது. பல வருஷங்களுக்கு முன்னாடி அல்ஜீரியால ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பை நடத்தின ஆள் இவன் தான். இவ்வளவு நாளா தலைமறைவா இருந்தவன் இப்ப வெளியில வந்திருக்கான். இப்ப இந்த இடத்தோட இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஜோ, இந்த பாருங்க கிரிமினல்னு தெரிஞ்சாச்சு, இவனை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. நம்மளோட ஆல்பா டீமை உடனே அந்த பயலை பிடிக்க சொல்லி அனுப்பி வைங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாத ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்துட்டா. மருந்துகளை வச்சு ஹீரோயினுக்கு கட்டும் போட்டு விட்டுட்டான். புள்ளையாண்டாளுக்கு புது ட்ரெஸ் கிடைச்சதும் போதும் உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். பாத்தீங்களா, இது எனக்கு அழகா இருக்குல்ல? ஆமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது வெளியில ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இவனும் லைட்டா எட்டி பாக்குறான். நல்லா கருப்பு காஸ்டியூம்ல ஜோ அனுப்பி வச்ச ஆல்பா டீமை சேர்ந்த ஆளுங்க இங்க வந்திருக்கானுங்க. அதுவும் கையில கன்ஸோட. ஆத்தாடி, வெளியில போய் வில்லங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டோமோ? இந்த பாரு ஜெசி, நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த பாத்ரூமை விட்டு வெளியில வரவே கூடாது. வாயை முடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு அமைதியாரு. அப்புறம் நாய்க்குட்டிய நீ வீட்டுக்குள்ளேயே இவளுக்கு காவலாருன்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு ஹீரோயின் கையில ஒரு கத்தியை கொடுத்துட்டு இவன் அப்படியே வெளியில வந்துட்டான். ஆல்பா டீமை சேர்ந்த ஆளுங்க கடற்கரைக்கு வந்ததுமே ஹீரோ எங்க இருக்கான்னு பதுங்கி பதுங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே ஹீரோ இந்த பயலுங்களை நோட்ட விட்டுட்டு இருக்கான். சரியான நேரம் வரும்போது வீட்டுக்கு பக்கத்துல கட்டி இருந்த ஒரு கைத்தை பிடிச்சு அறுப்பான் பாருங்க. இவன் செட் பண்ணி
பண்ணி வச்ச ஒரு பொறி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. தரைக்குள்ள இருந்து ஒரு வலை வெளியில வந்த நின்னுகிட்டு இருந்த ஒரு சோல்ஜரை கொத்த அப்படியே லாக் பண்ணி தரன்னு கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே நைட் விஷன் கிளாஸ மொத்த பேரும் ஆன் பண்ணுவானுங்க. ஆனா ஹீரோ, ஐயோ தங்கம் உங்களுக்கு ஏன் கஷ்டம், நானே லைட்ட போறேன்னு நாலா திசைகள்லயும் வெளிச்சத்தை போட்டு விட்டான். அடுத்து ரெண்டாவது சோல்ஜர்ல ஒருத்தன் ஹீரோவை பிடிக்கலான்னு மலைக்கு மேல ஏறி வருவான். அப்ப பதுங்கி இருந்த நம்மால இந்த காடா விளக்கு இருக்கு பாத்தீங்களா, அத அந்த பயலோட உடம்புல அடிச்சு நெருப்ப கொளுத்தி விட்டாங்க. என்ன உடம்பு ஃபுல்லா ஊத்துனதால திபு திபுன்னு எரிஞ்சிட்டு இருக்கான். இவன் சண்டை போடக்கூடிய இந்த கேப்ல சோல்ஜர்ல ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். நாய்க்குட்டி பயங்கரமா இவனை கடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த பைத்தியக்காரன் பாரபட்சமே இல்லாம துப்பாக்கி வச்சு அதே இடத்துல அதை சுட்டு கொன்றுவான். நேரா கழிவறைக்குள்ள வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் இருக்கா. கத்திய வச்சு அட்டாக் பண்ண பாப்பா. ஆனா இவ உருவத்துல குட்டியா இருக்கதால ரொம்ப அசால்ட்டாவே இவன் லாக் பண்ணிட்டான். அட பாவி, என் நாய்க்குட்டி ஜாக்க கொண்டுட்டியான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. இதுக்கடையில இன்னொரு சோல்ஜர் ஒரு சின்ன பண்ண வீட்டுக்குள்ள ஹீரோவை தேடி வருவான். பரணியில ஒளிஞ்சிருந்த நம்மாளு கழுத்துல ஒரு குக்கிய மாட்டி ஏர்லயே இந்த சோல்ஜர் கதையை முடிச்சுட்டான். சத்தம் கேட்டு இன்னொருத்தன் உள்ள வருவான். கத்திய வச்சு படார் படார்னு உடம்பு ஃபுல்லா அக்கு பஞ்சராக்கி அவனுக்கும் பால் ஊத்தியாச்சு. இதுக்கடையில தான் நம்ம ஹீரோயினை ஒரு ஆளு தூக்கிட்டு போயிட்டு இருப்பா இல்லையா, இந்த சவுண்ட் ஹீரோவுக்கு கேக்குது. உடனே துப்பாக்கி எடுத்த தலையில ஒரு ஷாட்டு, லெக்ல ஒரு ஷாட்டு, அவ்வளவுதான் அந்த சோல்ஜர் கதை முடிஞ்சு. ஒருத்தனை ஹீரோ கொலை பண்ற விஷயத்த பார்த்த ஹீரோயின் ரொம்ப பயந்தே போயிடுவா. ஜெஸ்ஸி ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும், நாம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு வரேன்னு இறந்து போன சோல்ஜர் கிட்ட இருந்த புல்லட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்ட நேரா வீட்டுக்கு வரான். இறந்து போன நாய்க்குட்டியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இவ்வளவு நாளா இந்த ஒரு உயிர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டிரால இருந்து தான் மறைச்சு வச்சிருந்த ஒரு போனை வெளியில எடுக்கிறான். நான் கோஸ்ட் பேசுறேன், 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வெளிவர வேண்டிய நாள் வந்தாச்சு, எனக்கு உன்னோட உதவி தேவை, லொகேஷனை சொல்லுன்னு பேசுவான். அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு சிம் கார்டை உடச்சு போட்டுட்டு நம்மால கிளம்பிட்டான். ஹீரோயினும் ஜாக்குக்கு என்னாச்சுன்னு கேப்பா. மன்னிச்சிடு, அவன் ஏற்கனவே இறந்துட்டான். ஒரு பக்கத்துல ஹீரோயின் இங்க இருந்து போட்ல கிளம்புறாங்க. அப்படியே தியாவோட ஆபீஸ்ல பாக்கும்போது சண்டைக்காக வந்த சோல்ஜர் எல்லாருக்கிட்டையுமே கேமராக்கள் இருக்கும். சோ நடந்த எல்லாமே லைவ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். யாரா இவன் தாண்டி ஆல்பா டீம் ரொம்ப திறமையானவங்க, இப்பேற்பட்ட ஆளுங்களையே அசால்ட்டா போடுதல் இருக்கான்னு வாய பொழுகிறாங்க. இதுல முக்கியமான இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு. நாம தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா வெடிகுண்ட வச்ச ஆள் இவன் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவன் முகம் எந்த கேமரால ரெக்கார்ட் ஆனாலும் சரி, அதை அந்த வெடிகுண்ட வச்ச ஆள் மாதிரி காட்ட சொல்லி யாரோ ஒருத்தர் வேணும்னே இந்த தியாவுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இது நமக்கு தப்பான தகவலை காட்டியிருக்கு. உடனே ஜோவும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அவனை இங்க தூக்கிட்டு வாங்க, நாம வச்சு விசாரிக்கணும், இந்த மாதிரி சொல்லிட்டு பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஜானத்தன் அப்படிங்கிற ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் பண்ணுவானுங்க. ஹீரோவையும் அவன் கூட இருக்க பொண்ணையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். இதுதான் இவனுக்கான மிஷன். அப்புறம் என்ன, ஜானதான் ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோவை பிடிக்க கிளம்பிட்டான். இதுக்கடையில ஹீரோயின் ஒரு வழியா கடலுக்குள்ள இருந்து கரைக்கு வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு ரத்தப்போக்கு ஆயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு பயம் தாங்கல. யோ, உனக்கு காயப்பட்டிருக்கா, ஏன் இதை என்கிட்ட சொல்லல? அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஓகேவா தான் இருக்கேன். இந்த மாதிரி பேசிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன வில்லேஜுக்குள்ள வந்தவங்க, நமக்கு கண்டிப்பா கார் வேணும், இந்த பாரு அங்க வண்டி இருக்கு, கண்டிப்பா சாவி இங்க இருக்க வீட்டுக்குள்ளதான் இருக்கும், நான் போய் அதை எடுத்துட்டு வரேன், கண்ணு அது வரைக்கும் நீ வச்சிரு, சந்தேகப்படும்படியா யாராவது வந்தா ட்ரிகரை புடிச்சு மட்டும் அழுத்து. அதுக்கப்புறம் சத்தமே போடாம கள்ளச்சாவியை போட்டு கதவு திறந்து உள்ள வந்த ஹீரோ ஒவ்வொரு இடத்துலயும் சாவியை தேடிட்டு இருக்கும்போது சடனா ஒரு குட்டி பையன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். எலே தம்பி, வாய மூட்ட அமைதியாடுறா, எப்பா அப்படின்னு கத்துவான். அவ்வளவுதாங்க, சத்தம் கேட்டு அப்பங்காரன் கையில கன்னோட வந்துட்டான், அதுவும் ஷார்ட் கன்னு. எலே, யார்ல நீ, என் வீட்டுக்கு திருட வந்திருக்கியா? ஐயா பெரியவரே, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இல்ல நான் உன்னை தீர்த்துட்டு தான் பேசுவேங்கிறான். ஐயோ சொட்ட மாமா, கொஞ்சம் பின்னாடி பாருங்க, நான் உங்களை தீர்த்துருவேங்கிறா. என்னன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின். இங்க பாரு, அவருக்கு காயம் பட்டிருக்கு, உன்னால அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? உயிர் பயத்தால சரி செஞ்சு தொலைறேன்னு அந்த கிராமத்தானும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. இதே டைம்ல தியாவோட ஆபீஸ்ல ஒரு டெக்னீஷியன் இருப்பா. இவ்வளவு ஷார்ட்டா கேடி பொண்ணு அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஜோ மேடம், இங்க பாருங்க, நாம வீடியோல பார்த்தோமே அந்த ஆள் யாருங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் உண்மையான பேரு மேசன். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட அரசாங்க ஆர்மியில தான் வேலை பார்த்திருக்கான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அவன் எங்க போனா என்ன ஆச்சுங்கிற எந்த ஒரு தகவலும் இதுல ப்ராப்பரா இல்ல. முக்கியமா வேற யாரோ ஒருத்தர் இவன் சம்பந்தப்பட்ட எல்லா பழைய டீடைல்ஸையும் அழிச்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ரெக்கவர் பண்ண பாக்குறேன்னு பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ நம்ம நாட்டை சேர்ந்தவங்கிறது ஜோவுக்கு தெரிஞ்சதுமே இவனை எதுவும் பண்ணக்கூடாது, உயிரோட பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கா. அப்ப நேரத்துக்குன்னு கிராமத்தா வீட்டுல இருந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள 2 பேரு கையில கன்ஸோட வந்திருக்காங்க, அதுல ஒருத்தி குட்டி பொண்ணு, இன்னொருத்த மொட்டை அடிச்சிருந்தான்னு சொல்லுவான். ஜோவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இது ஹீரோவும் அவன் கூட வந்த சின்ன பொண்ணும் தானே. சோ அந்த இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வரதுக்காக நிறைய போலீஸை அனுப்பி வைக்கிறாங்க.
அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இந்த ராபர்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்குமே இந்த தகவல் தெரிய வந்துருச்சு. ஹீரோவோட முகத்தை அங்க இருக்க மானிட்டர்ல பார்த்ததும் போதும் ஆடா கடவுளே, ஏண்டா மேசன் நீ இவ்வளவு நாளா இல்லாம இப்ப ஏண்டா வெளியில வந்தன்னு புலம்புறான். ஆக்சுவலி இப்ப அந்த ஜோ வேலைக்கு வச்சிருக்க கூடிய கில்லரான ஜானத்தன் இருக்கா இல்லையா, அவனை இந்த ராபர்ட்டுக்கு ஏற்கனவே தெரியும். உடனே அவனுக்கு ஒரு மெசேஜ் போடுறான், இந்த மாதிரி ஜோ உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்காளா அப்படின்னு. அவன் ஆமான்னு சொன்னதும் போதும், இந்த பாரு நீ தேடிட்டு இருக்க டார்கெட்டோட பேரு மேசன், அதான்ப்பா நம்ம டீம்ல இருந்த பழைய ஆளு, இப்பதான் திரும்ப அவன் வெளியில வந்திருக்கான், பார்த்து பக்குவமா ஹீரோயினோட கதையை முடிச்சு விட்டுரு. ஜானத்தனும் சரின்னு சம்மதிக்கிறான். ஒரு பக்கத்துல அந்த கிராமத்தார் இருக்கார் இல்லையா, ஆடுகளுக்கு காயம்பட்டா நூல்ல தையல் போடுவாங்கல்ல, அதை கொண்டாந்து ஹீரோவுக்கு தையல் போட்டு விட்டான். அப்பதான் சந்தேகத்துல, ஆமா உன் பையன் எங்க போனான்? மொட்டை தம்பி அவன் இங்கதான் இருக்கான். திபுன்னு அந்த சின்ன பையன் பதட்டமா முன்னாடி வந்து நிக்கிறான். ஏலே உன்னை பார்த்தாவே தெரியுது நீ இசக்கு பசுக்கா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்க, உண்மையை சொல்லு. மொட்டை அங்கிள் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் பயத்துல போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, மத்தபடி எதுவும் இல்ல. அட பாவி பத்த வச்சுட்டியே பரட்ட. நேரத்துக்குன்னு வெளியில போலீஸோட கார் சவுண்டும் கேக்குது. நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஜோவும் ஆபீஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. என் பெர்மிஷன் இல்லாம நீங்க அந்த வீட்டுக்குள்ள போக கூடாது, அவன் எனக்கு உயிரோட தான் வேணும்னு பேசிட்டு இருப்பா. அப்ப அவசரப்பட்ட போலீஸ் என்ன காப்பாத்துன்னு கிராமத்தான் கதவை திறந்து வெளியில விடுவான் பாருங்க. வேணாம் போகாத, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு ஹீரோ தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ளேயே கதவை திறந்த அடுத்த செகண்டே எங்க இருந்த ஒரு தோட்டா பறந்து வந்து படார்னு அந்த பயலோட மண்டைய பதம் பாக்குது. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது, அந்த கில்லர் பைய ஜானத்தன் தாங்க. நல்ல வேலை ஹீரோ அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டான். நடந்த சம்பவத்துக்கு என்ன மன்னிச்சிட, நீ இங்கேயே பாதுகாப்பா இருன. பின்பக்க வாசல் வழியா தப்பிக்க ட்ரை பண்ணும் போது போலீஸ்ல ஒருத்தன் உள்ள வந்துட்டான். படார்னு அவனை அடிச்சு தள்ளிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து இன்னொருத்த வந்துட்டான். ரெண்டு பேருக்கும் மூஞ்சில நலங்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தலைவன் கெத்தா வெளியில வருவான். இப்ப ஜானத்தன் சுட்ட விஷயம் ஜோவுக்கும் தெரியும்ல, சோ அதனால சந்தேகத்துல ஜானத்தனுக்கு கான்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பைபிள்ல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆஹா இவன் காசுக்கு மாரடிக்கிறவன் வேற யாருக்கிட்டயோ புதுசா வேலைக்கு போயிட்டான் போலன்னு ரொம்ப அக்யூரேட்டாவே உண்மையை கண்டுபிடிச்சிட்டா. கண்டிப்பா ரொம்ப நேரம் இருந்தா ஜானதன் மாட்டிப்பான். துப்பாக்கியை திரும்ப பெட்டிக்குள்ள வச்சுட்டு கார்ல உட்காருவான். கெத்தா வெளியில வந்த ஹீரோ அங்க இருக்க போலீஸ்க்கு ஷாக்க கொடுத்த ஒருத்த மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டுட்டு போலீஸையே கண்ணை காட்டி மிரட்டி அவங்க வண்டியிலேயே அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்த ஜானதன் கரெக்டா உள்ள வருவான். மாட்டினடா என் மாங்குட்ட மண்டையான்னு காரை வச்சு இடிக்கிறான். துப்பாக்கி வச்சு சுட்டு நம்மால கொல்ல பாக்குறான். ஒரு மோசமான ரோட்டுக்குள்ள வேணுடைய ஹீரோ வண்டியை விடும்போது படார்னு தாவி குதிக்குது. அப்பையும் ஜானதன் விடல. வண்டியை ஓவர்டேக் பண்ணி கரெக்டா ஹீரோவை சுட போற நேரத்துல வேணும்னே நம்மால ஒரு பிரேக் அடிப்பான். இது மூலமா ஜானதன் வண்டி முன்னாடி போயிடும். பின்னாடி நம்ம ஹீரோவோட வண்டி வந்துருச்சு. இந்தா வச்சுக்கோன்னு வண்டியை வச்சு டபார்னு இடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல ஜானதனோட காரே கவுந்துருச்சு. கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கூட அந்த பயல எதுவும் பண்ணாம கரப்பாம்பூச்சி மாதிரி காரை கவுத்து விட்டுட்டு நம்ம ஆளு கிளம்பிட்டான். ரொம்ப நேரத்துக்கு போலீஸ் வண்டியிலையும் சுத்த முடியாத ஒரு மரப்பற்றையில இருக்க காரை திருடிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. ஜானதன் வெறி பிடிச்ச மாதிரி மண்டை ஃபுல்லா ரத்தத்தோட ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப கார்ல வந்த ஒரு ஆளு, சார் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க ஓகே தானே, இந்த மாதிரி விசாரிப்பாங்க. நேரத்துக்குன்னு அங்க போலீஸ் காரும் வருது. ஜானதன் யோசிக்கவே இல்லையே. போலீஸ்காரனுங்க வெளியில இறங்குறதும் போதும் டக்குன்னு ரெண்டு போலீஸையும் நொடி பொழுதுல சுட்டு தள்ளிட்டு நலம் விசாரிச்ச அம்மா கிட்ட இருந்தே காரை புடுங்கிட்டு பையன் இங்க இருந்து கிளம்புறான். நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்து பயந்து போன ஜோ டைரக்டா இப்ப ராபர்ட்டுக்கு கால் பண்ணுவா. சார் நிலைமை கைமீறி போயிடுச்சு, ஒருவேளை எனக்கு பதிலா நீங்களே இந்த போஸ்டிங்ல இருந்திருக்கலாம்னு தோணுது. அந்த பைத்தியக்காரன் எதுவுமே தெரியாத மாதிரி. ஏமா என்னாச்சு? இல்ல சார் மேசன் அப்படின்னு ஒரு புது ஆளை நாங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். தியா ஏஐல வேணும்னே யாரோ அவனோட உண்மையான தகவலை கூட டெலீட் பண்ணிருக்காங்க. ஹீரோவோட முகத்தை ஸ்கேன் பண்ணும்போது அது எங்கேயோ குண்டு வச்ச இன்னொரு ஆளுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தப்பா ஃப்ரேம் பண்ணி காட்டுது. உங்களுக்கு இந்த மேசனை பத்தி தெரியுமா? ஓஹோ அந்த மேசனா? ஞாபகம் இருக்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரசாங்கத்துக்காக அவன் ராணுவத்துல வேலை பார்த்தான். ரொம்ப திறமையான வீரமா. சீக்கிரட்டான நிறைய மிஷன் அவன் பண்ணி கொடுத்தான். ஏன் எனக்காக தான் என் கூட வேலை பார்த்தான். எதிரி நாட்டை சேர்ந்த ஒருத்தன் அவங்களோட ராணுவ ரகசியங்களை எங்க கிட்ட ஒப்படைச்சான். அதுக்கப்புறம் நானும் மேசன் கிட்ட அவன் தப்புன்னு சொல்லி அவனை கொலை பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்தேன். ஆனா அந்த பைத்தியக்காரன் எதிரி நாட்டுக்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு அந்த கெட்ட ஆளை கொல்லாம விட்டுட்டான். நாங்க அவனை பிடிக்க பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் மேசன் தலைமறைவாயிட்டான். ஜோ நான் சொல்றத கேளு, யோசிக்காம சுட்டு கொல்றதுதான் நல்லது. சரி சார் நான் யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா காலை கட் பண்ணிட்டாங்க. அதே டைம்ல இப்ப அந்த கேடி போட்டிருக்கா இல்லையா, அவ ஹீரோவோட டெலிட் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் திரும்ப ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா. மேடம் இதுல இருக்க டேட்டாஸை நான் கொடுத்தேன் அப்படின்னா என் வேலை போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அட கவலைப்படாத நான் இருக்கேன்னு பென்டிரைவை வாங்கிட்டு தனியா வந்த ஜோ லேப்டாப்ல போட்டு பார்த்தா ஆக்சுவலி இந்த ராபர்ட் சொன்ன விஷயங்கள்ல பாதி உண்மை பாதி போய். உண்மையாவே எதிரி நாட்டை சேர்ந்த ஒருத்தன் ராணுவ ரகசியங்களை நம்ம ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கான். பட் இருந்தாலுமே அவன் நல்லவங்கிற காரணத்தால அவனை எதுவும் பண்ணாம நம்ம ஹீரோ விட்டுருக்கான். ஆனா இந்த ராபர்ட் என்ன சொல்லி வச்சிருக்கான், நம்ம ஹீரோ எதிரி நாட்டுக்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு நமக்கு எதிராக திரும்பிட்டான்னு போட்டு கொடுத்திருக்கான். இருந்தாலும் எதுக்காக ராபர்ட் இப்ப நம்ம கிட்ட மாத்தி சொல்றாருன்னு இவளுக்கு ஒண்ணும் புரியல. உண்மையை சொல்ல போனா இவ பாத்துட்டு இருக்க விஷயத்த கூட ராபர்ட் பையன் ஜோவோட ரூம்ல சீக்கிரட்டா வச்சிருக்க கூடிய ஒரு கேமரா வழியா பாத்துட்டு இருக்கான். ஆஹா இவளுக்கு உண்மை
உண்மை தெரிஞ்சு போச்சு. ஹீரோ கதையை முடிச்சிட்டு அடுத்து இவளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதானே பொக்கபாய் தாத்தா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ண அடுத்த ஹீரோ ஹீரோயின் கார்ல போகும்போது சந்தேகத்துல நம்மால, ஆமா நீங்க யாரு, உங்க பேரு கூட எனக்கு என்னன்னு தெரியாத, எதுக்காக இவ்வளவு பேர் உங்களை கொல்ல பாக்குறாங்க செல்லம், இது ஒரு புரியாத புதிர், இத பத்தி நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பேசிட்டு வண்டி இப்ப இன்னொரு இடத்துக்கு வருது. காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு, இந்த பாரு முன்னாடியும் பின்னாடியும் கேமரா இருக்கு, ஏன் கூடயே வான்னு சொல்லிட்டு சைடு வாக்குல ஜெசிய பாதுகாப்பா தான் கூட்டிட்டு போவான். ஆனா பக்கத்திலேயே நிறுத்தி வச்சிருந்த ஒரு காரோட டேஷ் கேம கூட இந்த பயலுங்க ஹேக் பண்ணி ஹீரோனோட முகத்தை அந்த ஏஐ ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஆனா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறது ராபர்ட் தான். ஹீரோ இங்க இருக்க விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேணும்னே இவ சம்பந்தப்பட்ட டேட்டாஸ ஏஐ மூலமாவே மொத்தமா அழிச்சு விட்டுருவான். சோ ஜோவுக்கும் மத்த ஆளுங்களுக்கும் ஹீரோ எங்க இருக்காங்கிறது தெரியாது. ஆனா ராபர்ட்டுக்கு தெரிஞ்சதால கில்லரான ஜானத்தனுக்கு லொகேஷன் அமுச்சு விட்டுருவான். பொடிநடையா ஹீரோவும் காட்டுக்குள்ள இருக்க ஒரு சர்ச்சுக்கு வருவான். இங்க தான் ஹீரோவோட ஃப்ரெண்டான மைக்கேல் இருக்கான். அடா பாவி, நீ இன்னும் சாகலையா? ஆமாடா, ஒரு ஃப்ரெண்ட பார்த்து இப்படிதான் முதல் தடவை பார்க்கும்போது கேட்பாங்க, நாசமா போனவனே வா முதல்ல போலான்னு மைக்கேலோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெசி, ஆக்சுவலா நானும் இவனும் கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்கு, நீ வேணா கிச்சனுக்கு போவேன், அங்க நிறைய சாப்பிடுற ஐட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் மைக்கேலும், ஏண்டா இவ்வளவு நாளா பதுங்கி இருந்தவன் இதுக்கடா வெளியில வந்த, முக்கியமா இந்த பொண்ணு யாரு, இப்போதைக்கு நான் காப்பாத்த வேண்டிய ஒரு ஆளு, விளங்கிடும் போ மச்சான், அதெல்லாம் விட்டு தள்ள, முதல்ல என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்க, நான் எந்த ஒரு கேமராக்கள்லயும் மாட்டாம ரொம்ப சேஃபா தான் நகர்ந்தேன். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஹீரோயின் கிச்சன்ல ஒரு சில டேப்லெட்ஸ பாக்குறா. ஆனா அது என்னங்கிறது தெளிவா காட்டல. இதுக்கடையில மைக்கேல் தன்னோட கம்ப்யூட்டர்ல தியா அப்படிங்கிற ஒரு ஏஐ காட்டுவான். மச்சான் பார்த்தல, இதான் இப்ப லண்டன் ஃபுல்லா ரொம்ப பிரபலமா இருக்கு, நாம இந்த உலகத்துல எந்த கேமராக்கள்ல மாட்டினாலும் சரி அதை டைரக்டாவே இந்த ஏஐ உதவியால ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. குற்றவாளிகளை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏஐ உருவாக்கி இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஏஐ ரொம்ப வீக்கா இருந்துச்சு, அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னோட டேட்டாஸ அழிச்சு உன்ன கேமராக்கள் ஸ்கேன் பண்ணும்போது அபாட்டின்ல இருக்க ஒரு வேலைக்கார முகம் தெரியற மாதிரி தான் செட் பண்ணி வச்சேன். ஆனா இப்ப இதை வேணும்னு யாரோ ஒரு ஆளு உன் முகத்தை ஸ்கேன் பண்ணும்போது அது ஒரு தீவிரவாதி முகமா காட்டணும்னு செட் பண்ணிருக்காங்க. நான் நினைச்சாலும் இப்ப இந்த ஏஐ மூலமா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. சரி அது கூட பரவாயில்ல விடு, எனக்காக நீ அந்த ஜெசிய மட்டும் பாதுகாப்பா வச்சுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்ச மைக்கேலும், இல்ல மச்சான் என்னால முடியாத, நீ இங்க பாரு நான் பிரச்சனை இருக்கேன், என்னால அவளை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, நானும் அவளும் இங்க இருந்து பிரிய போறோம். ஆனா கடைசி வரைக்குமே மைக்கேல் என்னால முடியாதுன்னு தயக்கத்தோடய சொல்லிட்டு இருக்கான். ஏன் பதில சொல்லுன்னு கேட்டா அப்பதான் ஹீரோயின் வருவாங்க. அவருக்கு கேன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். கிச்சன்ல ஒரு சில டேப்லெட்ஸ பார்த்தேன், எங்க அம்மாவும் அதே டேப்லெட்ஸ போட்டாங்க, அவங்களுக்கு கேன்சர் இருந்தது. அட பாவி, ஏன்டா இத என்கிட்ட முன்னாடியே சொல்லல? விடு மச்சான், இறப்ப யாராலையும் தடுக்க முடியாத, மிஞ்சி போனா நான் இன்னும் ஒரு 8 மாசம் தான் உயிரோட இருப்பேன், அதான் சொன்னேன், என்னால குட்டி பொண்ணை இங்க பாதுகாப்பா பாத்துக்க முடியாது, நான் இறந்துட்டா அவ அனாதை ஆயிடுவா. அடச்சா, இப்ப என்னடா பண்றது? டேய் ஒரு நிமிஷம் இரு, நம்ம கமல் அவங்கிட்ட ஒப்படைச்சா? எது அந்த லுச்சா பையகிட்டயா? இந்த பாரு அவெல்லாம் இப்ப சாதாரண ஆள் கிடையாது, கிளப் கொள்ளையா பணம்னு பையன் நல்லா செட்டில் ஆயிட்டாடா. அப்படின்னா அவன் மட்டும் தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன், நீ கமல் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, மீதி வேலைய நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் மட்டும் சோகமா நிக்கிறா. ஏன் என்னாச்சு, நீ என் கூட வரலையா? வந்துட்டா மட்டும் அடுத்து எங்கேயாவது தனியா கழட்டி விட தானே போறீங்க? ஐயோ செல்லம், அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு ஏன் உயிரை விட உன்னோட பாதுகாப்பு தான் முக்கியம். சரி சரி ஓவரா உருட்டாதீங்க, வந்து தொலைறேன். அப்ப திடீர்னு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போன ஹீரோ குட்டி பண்ண ஒரு கபோர்டுக்கு பின்னாடி ஒளிய வச்சுட்டு கையில ஒரு இரும்பு ராட் எடுக்கிறான். இவன் கெஸ் பண்ண மாதிரியே வீட்டுக்குள்ள வந்தது ஜானத்தன் தான். அசந்த நேரத்துல ஹீரோ கதவுக்கு பின்னாடி நிக்கிறாங்கிறத கெஸ் பண்ணிட்டு துப்பாக்கி வச்சு சுடுவான். நம்மால அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்ட இரும்பு ராட வச்சு ஜானத்தன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் துப்பாக்கி எடுக்க இவன் அந்த துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து கையிலையும் மூஞ்சிலையும் ஒரு குத்து. என்ன நண்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐயோ, ராபர்ட்டோட ஷூவை நக்கி பொழைக்கிற நாய் தானே நீ, வாடா இன்னைக்கு இந்த நாய்க்கு ஒரு விலங்க மாற்றேன்னு காட்டுத்தனமா அடிச்சுப்பானுங்க. ஹீரோ நினைக்கிறத விட ரொம்ப திறமசாலி, அதனாலேயே ஜானத்தனுக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. கடைசியில ஒரு கூர்மையான கத்தி எடுத்த ஹீரோவை கிடுக்குப்பிடி போட்ட இந்த ஜானத்தன் லாக் பண்ணிடுவான். எப்படியாச்சும் ஹீரோ உயிரை காப்பாத்தணும்ல. சோ ஜானத்தனோட துப்பாக்கி கீழே விழுந்து கிடக்கும். அதை நம்ம ஹீரோயின் கையில எடுத்து வச்சுக்கிட்டு, ஒழுங்கா அவர் விட்டுரு இல்லனா சுற்றுவேன்னு நடுங்கினபடியே மிரட்டுவா. இவன் டைவர்ட் ஆன சின்ன கேப்ல நம்ம ஹீரோ அந்த பயல அடிச்சு போட்டுட்டு செவுத்துல ஆணி அடிக்கிற ஒரு கன் இருக்கும், அதை வச்சு டப்பு 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 டப்புன்னு உடம்பு ஃபுல்லா ஒரு 10 அணி இறங்குறான். வழியில கதறக்கூடிய சின்ன கேப்ல ஹீரோனை தூக்கிட்டு வெளியில வந்த ஹீரோ கார்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஜானத்தன் தடுக்க நினைச்சாலும் முடியல. உடனே இந்த விஷயத்த வில்லன் கிட்ட சொல்லும் போது, ராபர்ட் பையன் சும்மா இருப்பானா, இவன் வேலைக்காக மாட்டான் போல, தம்பி ஜோனஸ் நம்ம அல்லக்க இங்க ஒரு 10 பேரை அந்த ஹீரோ இருக்க இடத்துக்கு அனுப்பி வைன்னு கொலை பண்றதுக்கு கூட்டு சேர்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல
பக்கத்துல மைக்கேல், இந்த பாரு என் கார்லயுமே டேஷ் கேம் இருக்கு, இத வச்சு கூட அவங்க உன்னை பாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம், சோ நீ வேற ஒரு கார் எடுத்துக்கிட்டு கமலை போய் பாருன்னு ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினும், ஏப்பா என்ன நீ தனியா விட்டுட்டு போலான்னு பாக்குறியா, எனக்கு அம்மா அப்பா நீ யாரும் கிடையாது, அங்கிள் இருந்தாரு அவரும் இறந்து போயிட்டாரு, இப்ப ஒரு ஃபேமிலியா கிடைச்சது நீ, ஆனா நீயும் கடைசியில விட்டுட்டு போறேங்கிற பாத்தியா, இந்த பாருமா என்னோட வாழ்க்கை காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான், என் கூட சேர்ந்து நீயும் கஷ்டப்பட வேணாம், அதனாலதான் உன்னை இதுல இருந்து தள்ளி வைக்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு லண்டனோட மெயின் சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு பெரிய கிளப்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அங்க வந்த ஹீரோ வேணும்னு வெளியில இருக்க செக்யூரிட்டி கிட்ட தான் முகம் தெரியற மாதிரி சண்டை போடுவான். ஒருத்தனோட கைய லாக் பண்ணவன், இந்த பாரு ஒழுங்கா கமல் கிட்ட என்ன கூட்டிட்டு போன்னு மிரட்டுவான். ஆக்சுவலி இப்ப இந்த சம்பவத்தை நம்ம ராபர்ட்டும் பாக்குறான், இன்னொரு பக்கத்துல ஜோவும் கவனிக்கிறாங்க. ஆனா கேடி பண்ண உதவியால கண்டிப்பா இவ்ளோ நேரமா யாரோ ஒரு ஆளு ஹீரோவை நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க, அதை யாருன்னு கண்டுபிடின்னு சொல்லும் போது கேடி பொண்ணு மூச்சு முட்டை தேடி ஒரு வழியா இந்த வேலையை பார்த்தது ராபர்ட் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. வெளியில இருந்து இந்த ஏஐ அந்த பயபுள்ள ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, சோ அந்த கனெக்ஷனை மொத்தமா கட் பண்ணி விட்டாங்க. இதுக்கு மேல அந்த பயலால எதுவும் பட முடியாது. மொத்த போலீஸையும் உடனே ஹீரோவை பிடிக்க சொல்லி அனுப்புவீங்க. ராபர்ட் அங்க போறதுக்கு முன்னாடி நாம அந்த ஹீரோவை காப்பாத்தி ஆகணும். இதுக்கடையில ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா அந்த கமல் கிட்ட வந்துட்டாங்க. அடா பாவி, இவ்வளவு நாளா தலைமறைவா இருந்துட்டு இப்ப வெளியில வந்ததும் இல்லாம இதுக்காகடா என்ன பார்க்க வந்த, இந்த பாரு கமல், நீ பணம் கிளப்னு நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்க, உன்னோட பொழப்ப நான் கெடுக்க விரும்பல, எனக்கு தேவை இந்த பொண்ணுக்கு ஒரு பாஸ்போர்ட், வெளியூருக்கு போயிட்டு இவளோட அடையாளத்தை மாத்தி இவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தா போதும். ஐயோ அந்த வேலையெல்லாம் விட்டு ரொம்ப நாளாச்சப்பா, இங்க பாரு நான் மறுக்கா கேட்க மாட்டேன், வேணும்னே உள்ள வரும்போது கேமராக்கள்ல என் முகத்தை காட்டிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல ராபர்ட் தான் ஆளுங்களை இங்க அனுப்பி வைப்பான், நினைச்சு பாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்றங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உன் கதையும் முடிச்சு விட்டுருவான். சோ எனக்காக இந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட்ட கூட, உனக்காக அந்த ராபர்ட்டோட கதையை நானே முடிக்கிறேன், ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, சரி பண்ணி தொலைறேன்னு கமல் பயந்துகிட்டு 10 நிமிஷம் ஹீரோவை வெயிட் பண்ண சொல்லுவான். அப்ப நம்ம ஜெசி உள்ள போந்து, யோ நான் இங்க இருந்து போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறா, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, இப்ப நடக்க போற சண்டையில நீ இறந்து போக போறியா, இவன் பதிலே பேசாம அமைதியா இருப்பேன், செல்லம் நீ பாதுகாப்பா இருக்கணும், எனக்கு அது மட்டும் போதும்னு சொல்லும் போது கரெக்டா கமலும், நீ கேட்ட மாதிரி பாஸ்போர்ட்டும் 10,000 யூரோ பணமும் இருக்கு, இன்னும் அரை மணி நேரத்துல நீ துறைமுகத்துக்கு போயாகணும், அங்க ஒரு போட் உங்களை பிக்கப் பண்ணிக்கும், முக்கியமான விஷயம் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. சரி என்ன ஹீரோ இங்க இருந்து கிளம்பலாமேன்னு பாக்கும்போது அதே டைம்ல இந்த ராபர்ட் அனுப்பி வச்ச கோட்டு போட்ட குல்லா பயிலுங்க கன்ஸோட பார்ட்டிக்குள்ள வரானுங்க. இத சிசிடிவில பார்க்கக்கூடிய ஜோவும், அட பாவீங்களா கிரிமினல்ஸே வந்துட்டானுங்கடா, இன்னும் போலீஸ் டீம் போகாம என்ன பண்றீங்கன்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கா. உள்ள வந்த ஒவ்வொருத்தனையும் நம்ம ஹீரோ வச்சு செஞ்சுட்டு இருக்கான். இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில அசால்ட்டா கொலைய பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா எவ்வளவு சூப்பரா சண்டை போட்டாலும் கூட அதுல ஒரு அடியால நம்ம ஹீரோவோட இடுப்புல கத்தியா இருக்கட்டான். இவனை காப்பாத்தணுமேனு நம்ம ஹீரோயின் தாவி குதிக்கும் போது ஆஹா மாட்டுச்சுடா பஞ்சு மூட்டைன்னு ஹீரோயினை ஒருத்தன் தூக்கிட்டு வேனு கிட்ட ஓடிட்டு இருக்கான். ஆக்சுவலி இங்க நடக்கிற எல்லாத்தையுமே சிசிடிவி கேமராக்களை ஆக்சஸ் பண்ணி நம்ம மைக்கேலும் பாத்துட்டு இருப்பான், ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். நேரத்துக்குன்னு போலீஸும் அங்க வந்துட்டானுங்க. ஆனா நம்மளால பயப்பில்லையே, அந்த பயலுங்க எல்லாருக்கும் காலையே துப்பாக்கியை வச்சு ஓட்டைய போட்டுட்டு கடத்தல்கார கும்பலையும் அடிச்சு பறக்க விட்டான். கடைசியில ஹீரோயினையுமே காப்பாத்தியாச்சு. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதி, கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புவாங்க. இந்த விஷயத்த அங்க வந்த இந்த ஜானத்தன் இருக்கா இல்லையா, அவன் பார்த்துட்டான். சும்மா இருப்பானா, பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க ஒரு வழியா அந்த துறைமுகத்துக்கு வந்துட்டாங்க. சொன்ன மாதிரியே அந்த போட்டும் இங்க வந்தாச்சு. ஆனா ஹீரோனை பாருங்களேன், நான் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன், உங்க உயிரை காப்பாத்த ட்ரை பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறா. இந்த பாரு செல்லம், ஏற்கனவே கிளப்ல ஒரு முறை நீ என் உயிரை காப்பாத்திட்ட, நீ அவங்க கூட போ, எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு நல்ல வேலையை கூட அவங்களே வாங்கி கொடுப்பாங்க. இவன் மாட்டேன்னு அடம் பிடிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஜானத்தன் வந்துட்டான். ஹீரோவை சுட ஆரம்பிக்கிறான். தோட்டாவுல இருந்து எஸ்கேப் ஆன ஹீரோ என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியா அப்படியே தூக்கி போட்ல போட்டுருவான். அதுக்கப்புறம் போட்டும் அங்கிருந்து கிளம்புது. ஜெஸ்ஸியா அழுதபடியே நம்ம ஹீரோவை கவனிக்கிறா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட்டுப்பானுங்க. ஒரு கட்டத்துல தோட்டா காலியானதும் போதும் கடைசியில கைகளை பாக்குது. இவன் ஹீரோவோட கழுத்து நெரிக்க நம்மால அவன் பட்டெக்ஸ்ல ஓங்கி உதைக்கன்னு அதிரடி ஆக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. சங்கிலிய வச்சு சல்லையிலேயே அடிக்கிறாங்க. ஜானத்தன் சுருண்டு கீழே விழும்போது தக்காளி இன்னையோட அவன் கதை முடிஞ்சுன்னு இரும்பு ராடு மேல சங்கிலியை சுத்தி சொலட்டி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அப்புறம் என்ன, ஜானத்தனுக்கு கருமாதி பண்ண வேண்டியதுதான். லாஸ்டா ஏக்கத்தோட நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போற விஷயத்த ஹீரோவும் கவனிக்கிறான். இந்த சம்பவங்கள் நடந்து சில நாட்களுக்கு பிறகு நம்ம ராபர்ட்டோட வீட்டை காட்டும் போது வெளியில இருந்த காவலாளிகள் இறந்து போயிருக்காங்க. யார் இதை பண்ணாங்கன்னு தெரியாம திரும்பும் போது அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். உயிர் பயத்தால ராபர்ட்டும், பாதையா அன்னைக்கு நீ அந்தால கொண்டிருந்த அப்படின்னா இது எல்லாமே மாறி போயிருக்கும், மனசு சொன்னுச்சு மண்ணாங்கட்டி சொன்னுச்சுன்னு அவன் நல்லவங்கிற காரணத்தால நீ அவனை உயிரோட விட்ட பாத்தியா, அதுதான் உன்னோட தப்பு. இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ மனசு வச்சா என் கூட ஒன்னா சேர்ந்து நாம மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கலாம். உனக்கு உன்னோட அருமை தெரியலடா, வெல்லவே முடியாத ஒரு மனுஷன் அரக்கண்ணி சிரிச்சுக்கிட்ட நம்மளும் ஐயா பொக்கவை தாத்தா அன்னைக்கே உன்னை பொட்டுன்னு போட்டு தள்ளியிருந்தா இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடந்திருக்காது, அப்ப விட்டுட்ட இப்ப விட மாட்டேன்னு நெத்தி பொட்டுல ஒரு ஷாட்டு.
அவ்வளவுதான் ராபர்ட்டோட கதை கோவிந்தா. கட் பண்ணா அடுத்த சில வருஷங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோயினை ஸ்பெயின்ல காட்டுறாங்க. எஸ்கேப் ஆனவ இங்க கிடைச்ச புது ஐடியா வச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு கஃபே ஷாப்ல உட்காந்து புக்ஸ படிச்சிட்டு இருக்கும் போது இவளை இன்னுமே இந்த ஜோவும் அல்லக்கைகளும் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. ஏன் மேடம் அந்த ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவ்வளவு நாளா இந்த புள்ளைய கூட பார்க்க வரல, ஒருவேளை அவன் இறந்து போயிருப்பானோ? எனக்கு அப்படி தோணல. என்ன இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிக்கிறது அவனை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். ஏன்னா அவன் கெட்டவன் கிடையாது, ஒரு நல்லவனை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ மீறி இருக்கான். ராபர்ட் அந்த கோவத்துல தான் இவனை கொல்றதுக்கு நினைச்சிருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு ஜோ அங்க இருந்து கிளம்பும் போது சடனா ஹீரோயினை போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கேமரா டக்குன்னு திரும்புது. ஒரு நிமிஷம் இரு, கண்டிப்பா இது அவனா தான் இருக்கும். அப்படியே இந்த பக்கத்துல என்னாச்சுன்னு பாக்கும்போது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கவரை கொடுக்குறா. இத மொட்டை அடிச்ச ஒரு ஆள் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லுவா. திறந்து பார்த்தா உள்ள ஒரு செஸ் போர்டோட குயின் காயின் இருக்கு. வெளியில நம்ம ஹீரோ இத பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு அங்க இருந்து நடந்து போறான். கண்டிப்பா இத கொடுத்தது ஹீரோவா தான் இருக்கும்னு இவ படக்குன்னு திரும்புறா. ஆனா அங்க நம்ம ஆளு இல்ல. சோ தூரத்துல இருந்தாலும் சரி, பார்க்காமயே இருந்தாலும் சரி, நம்ம ஹீரோயினை ஒரு ராணிய போல எப்பவுமே பாதுகாக்க போறாங்கறத இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.